நாங்க கமலால பாத்துருக்கோம். இப்ப வந்து ரோகிணியில பாத்துருக்கோம். திரும்ப திரும்ப பாத்துட்டு தான் இருக்கணும். 3ஆம் தேதி பார்த்தோம், இப்ப பாத்துட்டு இருக்கோம். வேற லெவல் சொல்ல முடியல. அதான் படத்துல எல்லாமே தானே, அப்புறம் என்ன இருக்கு அதுல சொல்றதுக்கு? சிம்புவோட ஃபேன்ஸ் சொல்றது ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான். வேற லெவல் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. வைப் தான், வேற லெவல் வைப் தான். பட் ஆஸ் யூ சி லைக் இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அதனால சொல்லவே தேவையில்ல, மரணம் வைபாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சது. நிறைய வாட்டி 100 times நிறைய வாட்டி எஸ்டிஆர் ப்ரோ. எஸ்டிஆர் தான் ஒன்லி ரீசன். ஸோ மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ அதனால அகைன் பார்த்தாலும் வந்து இதே ஆகாது, சரிக்காது. ஸோ அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன குழந்தையில இருந்து. வல்லவன் மன்மதன் ஆல்வேஸ். இந்த படத்துல 3 கெட்டப் வருது. எதுவும் ஃபாதர் கெட்டப் தான். தமிழ் கெட்டப் தான். ஆமா, தமிழ் கெட்டப் தான். இதுல உள்ள பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? வேர் இஸ் த பார்ட்டி ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் வச்சுக்கவா மச்சான் மச்சான். ஸோ எல்லாமே மை ஃபேவரட் தான். இதெல்லாம் இப்போ டான்ஸ் பண்ணீங்களா தியேட்டர்ல? ஆமா, ஆப்வியஸா கண்டிப்பா. எப்படி எல்லாரும் டான்ஸ் பண்ணும்போது நம்ம மட்டும் உட்காந்துட்டு இருக்க முடியும்? ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த உள்ள ஃபுல் டோட்டலா வைப்பா இருந்தது. புது படம் பார்த்த அந்த ரீரிலீஸ்ன்ற எஃபெக்ட் எல்லாம் புது படம் பார்த்த ஃபீல் இருந்ததுண்ணா. டோட்டலா அண்ணனோட அந்த டுவெல் கேரக்டரு, விச்சு ஒன்று தமிழ் ஒன்று, அது அப்படியே அப்பா பையன்ற மாதிரியே அந்த ஒரிஜினாலிட்டியா இருக்கும். அது ஒரு இதுவாகவே இப்போ அது கொஞ்சம் உடம்பு இதுவாக இருப்பாரு, இது கொஞ்சம் சின்ன பையன் மாரி இருப்பாரு. கேரக்டர் சூப்பராக பிரிச்சிருப்பாரு. ரீரிலீஸாக தான் நான் இப்போ பார்க்குறேன். டிவியில் பார்த்தது அதோட இப்போ தேட்டரில் பார்க்குறது அது நல்லா ஃபீல் கொடுக்குது. அது ஃபுல் குவாலிட்டியில் 4Kல டிடிஎஸோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ரசிகர்களும் வந்து பாருங்க. அப்போ அதான் எனக்கு சின்ன வயசாக பார்த்தது, அதோட இப்போ பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அஜித் கிட்டப்ல வந்து அது அதான் அந்த பில்லா சீன் வந்து அது நல்லா சூப்பராக இருக்கும். அந்த சீன் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பசங்களும் நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க அந்த சீனுக்கு. பாட்டு டோட்டலாக அந்த தமிழண்டா சாங்கு, நலந்தானா சாங்கு, வேர் இஸ் த பாட்டு, இந்த 3 சாங்குமே எல்லாமே இப்போ ஒன்ஸ் மோர் அதுதான் கத்திட்டு இருந்தாங்க, தவிர யாரும் சீட்லேயே உட்காரல. அந்த புது படம் ரிலீஸ் ஆன போது என்ன இது பண்ணுவாங்களோ அதே இதுதான் இப்பயும் இருக்கும். அதுதான் திரும்ப வர மாட்டேன் தாண்டி ஆட்டம் போட்டிங்கன்றாருல, அதே தான் இப்பயும் நான் சொல்றேன். எங்க தலைவர் உள்ள வந்துட்டாரு, அவ்வளவுதான். இப்ப அரசன்ல வந்து நாங்க காட்ட போறோம் யாருன்றத. நாங்க அரசன்ல இது சும்மா ட்ரைலரு, அரசன்ல நாங்க காமிச்சிரோம். அது தொட்டி ஜெயா பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் குத்து தம்மு காதல் இதுல எது பண்ணாலும் நாங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சின்ன வயசுல நாங்க பார்த்தது, அதோட இப்ப பார்க்கும்போது நம்ம அண்ணனை பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ ஒரு அழகா இருக்காரு அண்ணன். அந்த இது டான்ஸுக்கு அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அது எந்த ஒரு நடிகர் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியல. எங்க அண்ணன் அந்த ஒரு பாட்டு, அந்த வேர் இஸ் த பாட்டிக்கெல்லாம் வந்து அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சீனுக்குமா செதுக்கியிருக்காரு. எங்களுக்கு வந்து ரீரிலீஸ் மாதிரியே இல்லை, புது படம் தான். எங்களுக்கு எல்லாம் மாற்றிருக்காங்க. அதை விட வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு, எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் 2008 வரும்போது நாங்கள் அந்த படத்தை பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாங்கள் ஃபேன்ஸ் இல்லை, நாங்கள் காதலர் எழுதிய படத்துலேருந்து நாங்கள் வந்து ஃபேன்ஸ். ஒரு 23 வருஷமாக நாங்கள் இருக்கோம் மன்றத்தில். நாங்கள் வந்து வந்தோம், எங்கள் அண்ணனை பிடிக்கணுன்றதுக்காக தான் வந்தோம். படம் வந்து சரி நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே, என்ன இருக்க போதுன்னு நினச்சி நம்ம எப்போ பார்க்குற மாதிரி நம்ம ஒரு ஃபேன்ஸாக வந்து பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் வந்தோம். பட் ஆனால் எனக்கு இன்னைக்கு புது படம் பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு குவாலிட்டி, அது அந்த சவுண்டு எனக்கு ரியலாகவே பசங்க என்ஜாய் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு ஒரு புது படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆன படம் பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் இருந்தது படம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி நல்லா பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த தமிழ் கெட்டப்போ ரொம்ப பிடிக்கும். சீன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னமும் ரொம்ப அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ரிப்பீட் பண்ணி பார்க்குற சீன் எதுனா, அந்த ட்ரெயின்லேருந்து அண்ணன் இறங்கி வருவார் ஒரு சீன் ஒன்று, அந்த பல்லில் அந்த இது கடிச்சிட்டே அந்த ஒரு சீன் ஒன்று வருவார். அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீன். அந்த படத்துலேயே என்ன நீங்கள் இது சொன்னாலும் அந்த ஒரு சீன் எங்களுக்கு பர்டிகுலராக ஓட்டி பார்ப்போம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த சீனை மட்டும் பார்த்துட்டே இருப்போம். இல்லைண்ணா, எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து ஃபேமிலியிலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே விரும்பி பார்க்குற படம் கோவில். அந்த படம் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப பீக் போயிடும். ஏன்னா அப்போ பிறக்காத பசங்களாம் இன்னைக்கு தான் அவங்க தான் 2K கிட்ஸாக ஃபுல்லாக வைப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த படத்தோட அருமை தெரியாது. கோவிலோட படத்தை எல்லாருமே சும்மா டிவியில் பார்த்துருப்பாங்க, அந்த யூடியூப்ல கிளிப்ஸ் பார்த்துருப்பாங்க. ஆனால் அது மூவியாக பார்க்கும்போது இன்னைக்கு டெக்னாலஜிக்கு அந்த படம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேமிலியாக. ஏன்னா அண்ணனுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப இதுவாக தான் பார்த்துருக்காங்க. எல்லாருமே எல்லாம் அதிரடியாக பார்ப்பாங்க, மாசா டைலாக் பேசி ஒரு படிப்படியாக தான் டைலாக் பேசி தான் பார்த்துருப்பாங்க. ஒரு பொலைட்டாக நடித்து ஒரு டீசெண்டான படம் சொன்னோம்னா அது கோவில் தான்.
நீங்க யாரை நம்ம அந்த காலத்துல இருக்க பசங்க லேடிஸ் யாரை கூப்பிட்டு கேட்டாலும் எது ஃபேவரட்னா அவங்க கோவில் தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா அண்ணனோட அந்த ஒரு படம். ஸோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கோவில். இன்னும் நாங்க ரொம்ப எதிர்பார்க்குற படம் தொட்டி ஜெயா. அதை வந்து பேசாம ஒரு மாசம் நடிச்சிருப்பாரு. அது ரொம்ப இதாக நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை நாங்க எதிர்பார்ப்போம். இந்த 2 படம் தான் நாங்க ரொம்ப எதிர்பார்க்குற படம். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நேத்துல இருந்து பேனர் அடிக்கிறதுல இருந்து போஸ்ட் வைக்கிறதுல இருந்து நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே இங்கே தான் இருந்தோம். நைட் ஃபுல்லுமே டேல இருந்து நைட் ஃபுல்லா இருந்து எல்லாமே பண்ணுவோம். எஸ்டிஆருக்காக எல்லாமே பண்ணுவோம். உண்மையான ஒரு மனுஷன். யாருமே வந்துட்டு ஒரு 2 டைப் ஆஃப் ஃபேஸ்ல இருப்பாங்க. ஒன்று வெளியே எல்லாருக்கும் முன்னாடியே ஒரு மாதிரியோ பர்சனலாக ஒரு மாதிரியோ இருப்பாங்க. அதில் வெளியே நான் என்ன பேசினா நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, இப்படி பேசினா அப்படின்னு நினைப்பாங்களோ, அப்படிலாம் நினச்சி ஒரு மாதிரி ஃபேஸில் இருப்பாங்க. ஆனால் அவர் மட்டும்தான் நம்மளை யார் என்ன நினச்சா என்ன, ஏதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலான்னு ஓப்பனாக பேசுவார். எங்கேனாலும் எப்போனாலும் யாருக்கும் பயப்படாமல் ஒரு ஆனஸ்டாக ஒரு கட்ஸோட மெயின்னா அது வந்து எஸ்டிஆர் தான். எனக்கு காதல் அழிவுதலை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தான்